நன்றி ஐயா. கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனமாக திகழ்ந்து இன்றைய நம் இனிய விழாவிற்கு உரையாற்ற மார்க்கெட்டிங் பிரிவு மூத்த துணைத் தலைவர் திரு யு பெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு நமது முதல் மேடை. அதுவும் யாரோடு அமர்ந்திருக்கிறேன்? நமது சேர்மன் ஐயா இடி அவருடன் இணையாக அமர்ந்திருக்கிறேன். சக்தி கனெக்ட் என்ற நிகழ்வு மூலம் நம்மளை ஒருங்கிணைத்து நம்மிடமிருந்து ஒரு உறுதிமொழியை எதிர்பார்த்து இந்த அருமையான நிகழ்வை நடத்தியிருக்க அனுமதியை கொடுத்த சேர்மன் ஐயா அவர்களுக்கும் நமது இயக்குனர் அவர்களுக்கும், த மென் பிஹைண்ட் தி ஷோ என்று சொல்வார்களே அதை போல இருக்கிற தம்பி கார்த்தி அவர்களுக்கும், என் அருமை நண்பர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும், சக்தி நிறுவனங்களுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், என் உயர்வுக்கு காரணமான உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை வணங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணக்கம் சொல்கிறேன். 1964 டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி இன் குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது பெருமை அல்ல, சக்தி பாலிடெக்னிக் ஒரு பெருமை உண்டு. ஐயாவினுடைய எதிர்கால நோக்கினால் டிப்ளமோ மெட்டலர்ஜி ஆரம்பிக்கப்பட்டு எங்களது வகுப்புகள் நிறுவனத்திலே நடத்தப்பட்டது. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. சக்தி மெட்டலர்ஜியினுடைய மாணவர்களின் சார்பாகவும், முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும், இன்று படிக்கின்ற மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய சக தோழன் இன்று தொழிற்சாலையின் அதிகாரியாக பதிவேற்றிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த வாய்ப்புக்கு யாருக்குமே கிடைக்காது. ஐயா நினைச்சிருந்தா டெல்லியில் இருந்தோ குர்கால் இருந்தோ ஏதோ ஒரு ஃபவுண்டரியில் பெரிய ஆள்கொண்டதுக்கு போட்டிருக்கலாம். அதை செய்யவில்லை. உழைப்புக்கு மரியாதை இதுதான். எண்பது வாக்கிலே நான் டிபிகே பஸ் நிறுவனத்திலே கண்டக்டராக பணிபுரிந்த காலகட்டம். ஐயா ஆரம்பித்த பாலிடெக்னிக்கினால் நான் டிப்ளமோ படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னை பிடித்து வந்தார்கள் சக்தி சுகர்ஸிலிருந்து. எங்களுக்கு ஸ்டூடெண்ட் இல்லை, நீங்கள் வரணும்னுட்டு. அதற்கு அப்பொழுது வந்து சேர்ந்தேன். அந்த அருமையான வாய்ப்பு அதை டாக்டர் கலாம் வரை இன்று கொண்டு சேர்த்திருக்கிறது என்னை. 1987 ஆக்சுவல் ஹவுசிங் ஒன்று தான் பெரிய வால்யூம் ஆஃப் த பிஸ்னஸ் சேர்மனியாக தெரியும். அப்போ வந்து அதை ஆவரேஜ் பண்ணுவோம். அது என்ன, அந்த ஆக்சுவல் ஹவுசிங் அங்கே உடைய மிஷின் பண்ணால் டைஃபெல்லாம் ஃபிட் ஆகாது மிஷினில். உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வச்சுருவான். அது இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 12 முறை தூக்கி வைக்கணும், கிரைண்ட் பண்ணணும், தூக்கி வைக்கணும், கிரைண்ட் பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக நடந்திருக்கிறது. அந்த துறையிலே நான் முதல் முறையாக பணிபுரிந்த காலம். நரசிம்மன் அவங்க வருவாங்க, 5:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்சால் நாங்கள் வெளியே போயிடலாம். ஆனால் நான் 7:30, 8, 9 வரைக்கும் இருந்திருக்கேன். அவர் 9 மணிக்கு அவர் ஒரு ஆஃப்டர் ஹவர்ஸ் போட்டுட்டு வருவார் ஜிப்சியில். வந்தோடனே தோணும் எந்த இருப்பான்னு கேட்பார். குரு ரெட்டி இரும்பேன், எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பார். இது தொடர்ந்து நடக்கும் டெய்லியும். ஒரு நாள் சேர்மன் ஐயா வராங்க சக்தி சுகர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நீங்கள் பிராண்டிங் லான்ச் பண்ணுறீங்க யூனிஃபார்ம், அதெல்லாம் ஐயா அன்றைக்கே லான்ச் பண்ணிட்டார். இறங்கின உடனே ஒரு கோட்டு கொண்டாந்து டிரைவர் கொடுத்தார், ப்ளூ கலர் கோட்டு. அப்போ வந்து இருக்கிற அதிகாரிகள்லாம் அந்த ப்ளூ கலர் போட்டிருக்கணும். அந்த கோட்டு போட்டு தான் வராரு. வந்து அவரை பார்க்குறாரு, நரசிம்மன் போலாங்கிறாரு. அப்போ கூட வந்து மெல்டிங் சீனிவாசன், குருசாமி, சுப்பிரமணியம் இவங்க எல்லாமே கூட இருக்காங்க. நான் பக்கத்தில் தள்ளி நிற்கிறேன். அப்போ ஐயா சொல்கிறாங்க, இதை ஏன் வந்து நீங்கள் கேஸ்டிங்லேயே கரெக்ஷன் பண்ணக்கூடாது? அந்த 3 பட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டர்னில் இந்த ஆவரேஜ் வேலை குறையும்ல அப்படிங்கிறார். அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 4-5 நாட்கள் கழித்து அந்த கேஸ்டிங் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தூக்கி வைக்கிறோம், ஆவரேஜ் பண்ணுறோம், அடுத்த முறை வச்சா ஓகே. அப்போவே வேல்யூ இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்தவர். நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம்.
அந்த ஆக்சுவலைசிங் ப்ராசஸே எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து எடுத்துட்டோம், கிண்டிக்கு மாற்றிட்டோம். அப்போ நரசிம்மன் சொன்னார், நீ மெட்ராஸ் போயிருப்பான்ட்டார். என்ன, நான் சென்னையில் போய் இருந்தேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. ஐயா வந்து போயஸ்கானில், அதுக்கு அடுத்த ரஜினிகாந்த் வீடு, அதுக்கு அடுத்து நம்ம ஆஃபீஸு, அந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா வீடு, பெரிய பங்களா ஆஃபீஸ் அது. நம்ம ஐயாவுக்கு வந்து மேலே ஆஃபீஸு, கீழே நான் எனக்கு ஒரு ரூமு. இறங்கி வரும்போது ரவிகிட்ட சொல்கிறாங்க, ஃபவுண்ட்ரி யார் பார்க்குறாங்களோ அவரை வர சொல்லுங்கள், நாளைக்கு வந்து டேஃபேல ரங்கநாதனை பார்க்கணும், த டைரக்டர் மெட்டீரியல்ஸ். என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். நான் அப்போல்லாம் சட்டையெல்லாம் இன் பண்ணது கிடையாது, செப்பலை தான் போட்டிருக்கேன். அப்புறம் அப்போ வந்து மாருதி ஒரு க்ரீன் கலர் 800 தான் ஓட்டுவாங்க ஐயா அந்த காலத்தில் சென்னையில், TCW அப்படின்னு ஒரு நம்பரோட. என்னை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, உடனே ரவி கூப்பிட்டாரு. சட்டையை இன் பண்ணணும், ஷூ போடணும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்கிறார். அவர் உடனே என்னை கூட்டிகிட்டு போய், KP கணேசன் சார் எனக்கு சட்டை, பேண்ட்டு, பெல்ட்டு, ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து, அடுத்த நாள் ஐயா வராங்க, நான் ரெடியாக இருக்கேன். ஐயா கார் ஓட்டுறாரு. எனக்கு டவுட்டுன்னா பின்னாடி உட்காருதா முன்னாடி உட்காருதா, முன்னாடி உட்காந்து அவருக்கு ஈக்குவலாக உட்காரணும், பயமாக இருக்குது. அவர் சொன்னாங்க, வந்து முன்னாடி உட்காருங்கன்னாங்க. அதுதான் மனித நேயம். இப்போ இன்னும் ஹியூமன் ஹெச்ஆர்னு பேசுகிறேன். அந்த மனித நேயம் உங்களை மட்டும் வாழ வைக்கவில்லை, எங்களையும் வாழ வச்சுட்டு. அதை நினைக்கும் போதெல்லாம் நான் டெல்லியில் பல மீட்டிங்கில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டெல்லி போகிறேன். டெல்லியில் வந்து மாருதி 800 பிரேக்கர் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ். அதில் வந்து அந்த பேரிங் 2 பேரிங் இருக்கும். இப்போ 4752 அதில் கான்சென்ட்ரி ப்ராப்ளம் வந்துடுது. வண்டியில் மாட்டினா வண்டி குதிக்குது பின்னாடி, நிறைய காஸ்ட் வந்துடுச்சு. உடனே RC பார்க்வாஸ் சார் வரைக்கும் போகுது. KT ஜோசன் நந்தின்னு சொல்கிறாங்க, உங்கள் MD வர சொல்லுங்கன்ட்டு. அதுக்காக ரீஒர்க்குக்காக சக்கரையப்பன் சாரும் ராஜேந்திரன் வராங்க. ஐயா ராஜேந்திரன் ரீஒர்க்காக வரார் பிரேக் டம்க்கு. அப்புறம் சேர்மன் வந்துடுறாங்க, மிஸ்டர் தன்வர், மிஸ்டர் பரத்வாஜ். 2 பேருமே இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க சேர்மன்கிட்ட. சேர்மன் என்னை பார்க்குறாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை ஹிந்தி என்ன பேசுகிறாங்க, என்னை கேட்குறாரோ அப்படி. எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்புறம் சேர்மன் சொன்னாங்க, என்ன சொல்கிறான்னு புரியுதான்னார். புரியலைங்க சார்ண்ணே, இதை வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள், should not do the 2 settings separate, do it in 1 setting சொல்கிறான்னார். அதெல்லாம் ஐயா மறந்துருக்கலாம், நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதை வழிபாடுன்னா என்னங்க, என்ன பாண்டியன் சார் வழிபாடுன்னா என்ன, கோயில் போய் சென்னிமலையில் கோயில் போய் மொட்டை போட்டு வரதா, அது வழிபாடு இல்லை. வழிபாடு அது கிடையாது. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த மகிழ்ச்சியாக வந்தாலும் எப்பொழுதும் சிரித்து கொண்ட ஒரு கடவுள் உன்னிடம் வருவார் என்று சொல்வதற்கு உதாரணம் தான் ஐயா. நான் சென்னை முதல் சென்னை போகும்போது என் கிராமமாக அழுதுச்சு, நான் எங்கேயோ கடல் தாண்டி போகிறேன்ட்டு. நானும் பயந்துட்டேன், போய் சென்னை இருக்க முடியுமா. டெல்லி போனேன். ஆனால் அந்த டெல்லி வாய்ப்பை இவன் எப்போது வந்து எனக்கு வந்து இன் பண்ணிட்டு வந்தா, அப்போ அதே இடத்துல நான் இருந்து இன்னொரு பையன் அங்கே இருந்து சட்டை இன் போடாமல் செப்பல் போட்டு இருந்தால், உடனே நம்ம தமிழுக்கு ஃபோன் பண்ணி ஹெச்ஆரில், என்னையா பசங்களை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்க, இந்த பையனை திருப்பி அனுப்பிச்சிட்டு சென்னையில் நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய பையனா போடு, அதான் சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஒரு கல்லை சிலையாக்கி உங்கள் முன்னே நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஐயாவினுடைய பெருமை. எந்த ஒரு தீர்வுக்கு, அதாவது அவர் வந்து மெட்ரலஜி படிக்கலை, ஆனால் அவர் மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது யாருனாலையும். நக்கில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, மிக சீரியஸான ஒரு ப்ராப்ளம். ஐயா வந்து லண்டன் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, கம்யூனிகேட் பண்ண முடியல. பாலவேலு, சுப்பிரமணியம் 2 பசங்க தான் என்னோட அப்போ உழைத்தவர்கள். 15 ஆண்டுகாலம் அவருடைய உழைப்பை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. சுப்பிரமணியன், பாலவேலு, இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அந்த பாலவேல் வந்து அப்படியே கை நடுக்குது, அழுகிறார். என்னப்பா சின்ன சார், 50-60 பேர் வெள்ளத்தொப்பி போட்டு நிற்கிறாங்க சார். வெள்ளத்தொப்பின்னா அது மேனேஜ்மெண்ட் கேட்டகரி மாருதியில். மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் அத்தனை பேரும் காரை சுற்றி நிற்கிறார்கள். ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆக போகுது. லண்டனில் இறங்குறாங்க 7 மணிக்கு,
தகவல் தரப்படுகிறது. உடனே சொல்கிறாங்க திரும்பி அதே ஏர்போர்ட்லேருந்து அப்படியே இன்னொரு ஃப்ளைட்டில் திரும்பி வராங்க. 8 மணி நேரம் 8 மணி 16 மணி நேரம் காலையில் வந்து இறங்குறாங்க. இறங்கி ஏர்போர்ட்லேருந்து நேராக மாறி வராங்க. வந்த உடனே அப்போ மிஸ்டர் தோமர் வாஸ் த குவாலிட்டி ஹெட். என்ன பண்ணுறது எனக்குலாம் புரியல. என்னென்ன பிஸ்னஸ் நக்கிலை நிறுத்தி விடுவானோ, வேற எங்கேயாவது டெவலப் பண்ணிடுவாங்களோ, இல்லை இம்போர்ட் பண்ணிவிடுவாங்களோன்ட்டு. ஐயா சொன்னாங்க சிம்பிள், அதில் ஃபில்டர் வச்சிட்றோம், இம்ப்யூரிட்டிஸ் உள்ளே போகாமல், தட் இஸ் நேச்சர் இது வரணும். அப்புறம் இப்போ நம்ம பசங்களை கூப்பிட்டு சொன்னார், டார்க் டெஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சது அன்னையோட பிரச்சனை. எல்லா நக்கிலும் 100% டார்க் டெஸ்ட், தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல். இதை நாம் பண்ண முடியல, ஏன்னா நாம் வந்து வி ஆர் நாட் திங்கிங் த டிஃப்ரெண்ட்லி. இப்போ நான் பாஸ்கோடு சாரோட ஃபேக்ட்ரி வரும்போது நான் எப்பவுமே விஐபி சாராக மாதிரி வந்தால் உடனே சொல்லுவேன், உடனே ஐயா ஒரு டிராக்டர் தண்ணி அரேஞ்ச் பண்ணி ரோடு பூரா தண்ணி அடிப்பார், எதுக்குன்னா புழுதி வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இன்று ஃபேக்ட்ரியில் நடந்து போனால் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம வி ஆர் நாட், நான் என்ன சொல்கிறேன் அது தவறுன்னு சொல்லலை, டிஃப்ரெண்ட் திங்கிங் வேணும். பாஸ்கோடு நடந்து வராரு, பின்னாடி சக்கரைப்பன் சார், நான் சைடில் வரேன், டேங்கிலிருந்து தண்ணி லீக் ஆகுது, பாசம் பிடிச்சிருக்கு. அவர் கேட்குறாரு, உங்கள் ஞாபகம் இருக்கா சார், நோபடி இஸ் வாட்சிங் திஸ், வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங், இது பில்டிங்கே டேமேஜ் பண்ணுமே அப்படின்னாரு. நம்ம எல்லோரும் பார்க்குறோம், ஆனால் அதுக்கு ஒரு ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும், வரல. இன்றைக்கி வந்து இந்த சக்தி கனெக்ட், நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, சக்தி கனெக்ட் அப்படிங்கிறதுல வந்து ஃபோஸ்டர் கொலாபரேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த இத்தனை ப்ரெசன்டேஷன் அந்த 2 வேர்ட்லேயே அடங்கிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், வாட் இஸ் த ஃபோஸ்டர் கொலாபரேஷன். எல்லாமே இருக்குது அதில். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் இன்ட்ராக்ஷன் இருக்கணும், கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும், ஹை ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டும், ஹை குவாலிட்டி இருக்க வேண்டும், லோ காஸ்ட் இருக்கணும், காஸ்ட் லோவாக இருக்கணும். அதுதான், அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல வராங்க, அதுதான் நம்ம சொல்கிறோம். திருநாவுக்கரசர் சொல்ல விரும்புகிறேன், யூனிட் கிட்டனா உட்காந்துட்டு 3000 இன்வாய்ஸில் கையெழுத்து போடுறது நம்ம வேலையல்ல. திங்க் டிஃப்ரெண்ட்லி, கிவ் டெடிகேஷன் டு த பீப்புள். ஃபிட்லிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் மோல்டிங்க்கும் மிஷின் ஷாப்புக்கும் இஸ் நாட் எ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஈச் டுகெதர் டு ஒர்க். மாறுதில் ஏன் சக்ஸஸாக இருக்கான்னா அதுதான், நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொருவரும் நம்ம ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். வாட் வி கேன் டூ, இவங்களுக்கு வேலையே இல்லை, அதை பண்ணட்டுமா, வி கேன் டூ பெட்டர். ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறமை இருக்குது, வாய்ப்பை பயன்படுத்தணும். நான் டெல்லி போன காலகட்டத்திலாம் சேர்மனியாவுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நான் ஒரு சண்டே கூட நான் வேஸ்ட் பண்ணது கிடையாது. மாறுதல் இருக்க அத்தனை பேர் வீட்டுக்கும் போவேன். இன்றைக்கி கூட பிஸ்னஸ் ரிலேஷன் எனக்கு இல்லை, வி ஹாவ் அ ஃபேமிலி ரிலேஷன் வித் மாருதி பீப்புள். ஏன்னா நம்ம உழைப்பு ஒவ்வொருத்தர் தேடி போகணும். அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், நான் சக்தி ஆட்டோ பார்த்த காரணத்தில் எனக்கு கவர்மெண்ட்லாம் பார்க்கல, இருந்தாலும் ஐ வாஸ் ஹேவிங் ஆல் த நம்பர்ஸ். சேர்மன் ஏதாவது சுகர் இல்லையோ அல்லது இண்டஸ்ட்ரியல் நம்பர் கேட்டால் நான் கொடுப்பேன். ஐ ஹாவ் த ஆல் த டீட்டெயில்ஸ், ஏன்னா என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஒரிசா போகிறாங்க, அப்போ ஏர் இண்டியா மட்டும்தான் ஃப்ளைட்டு. டிவி சாகரும் பிரேம்நாத்தில் இருந்தவங்க ஏர்போர்ட்டில் விட்டு வந்துடுறாங்க. சேர்மன் அப்போ லேண்ட்லைன் இருந்தால் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெயிட் லிஸ்ட் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை பெருமாள், வி ஹேவ் டு கோ டு ஹோட்டல்னாங்க. ஐயா நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு. ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஏர் இண்டியா, கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி சேர்மன் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு. அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கண்ணா. அங்கே போனாங்க, உடனே தே கன்ஃபார்ம் இட் அண்ட் சென்ட் ஹிம் டு ஒரிசா. இதுதான் நம்ம உழைப்பு தான் பப்ளிக் ரிலேஷன் கொடுக்கும். சும்மா உட்காந்துட்டு த பப்ளிக் ரிலேஷன் யூ கெட் வித் த பர்சனல் இன்ட்ராக்ஷன், நாட் ஆன் த எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்பு. நான் மீண்டும் ஐயாவுக்கும் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும், நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்துட்டேன், இடி மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி வாய்ப்பை கண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நம் நிறுவனத்திற்கு உரிய நேரத்தில் ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பித்த உயர் அலுவலர்களுக்கு சிறப்பு செய்யும் பொன்னான நேரம் இது. அவர்களை கௌரவிக்க சக்தி ஆட்டோ காம்பனன்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் மா மாணிக்கம் ஐயா அவர்கள் மற்றும் செயல் இயக்குனர் திரு மா ஹரிஹரசுதன் ஐயா